பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 2 நாட்களில் இதுவரை இல்லாத அளவில் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் முழு விவரங்கள் என்ன? பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கு இடையேயும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதுல கடந்த வருடங்களோடு ஒப்பிடுகையில நடப்பாண்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான பயணிகள் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மொத்தமாக 20,084 பேருந்துகள் என்பது இயக்கப்படுகின்றன. இவற்றில் நகர பேருந்துகள் மட்டுமே 9,620ஆகவும் மாவட்ட தட பேருந்துகள் என்பது 9,103ஆகவும் உதிரி பேருந்துகள் என்பது 1,361 என மொத்தமாக தமிழகத்தில் 10,464 பேருந்துகள் என்பது இயக்கப்படுகின்றன. அதில் 4,446 பேருந்துகள் நேற்று ஒரே நாள்ல சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக சென்னையில் இருந்து பொது இயக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல 3 நாட்களுக்கு பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடுவார்கள். அந்த வகையில் 1,50,000 லட்சம் முதல் 2 லட்சம் பயணிகள் வரை பயணம் மேற்கொள்வார்கள். இந்த வருடம் பொங்கல் திருநாளுக்கு கடந்த 2 நாட்கள்ல மட்டும் 4.34 லட்சம் பேர் பயணிகள் பயணம் செய்திருப்பதாகவும் இதன் காரணமாக நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் பல்வேறு ஊர்களில் பயணிகள் பயணம் செய்வதற்கு சற்று காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. காரணம் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டிருந்ததாகவும் குறிப்பாக இந்த ஆண்டு 1,44,778 பயணிகள் இந்த ஆண்டு பயணம் செய்வதற்கு முன்பதிவு செய்திருந்ததாகவும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக 23,000 பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்திருப்பதாகவும் தற்போது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி கடந்த காலங்களில் இல்லாத அளவுல ஒரு நாளைக்கு 1,50,000 லட்சம் முதல் 2 லட்சம் பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய நிலையில் இருந்த நிலையில் நடப்பாண்டில் தற்போது பொங்கல் பண்டிகையொட்டி 4.34 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சரின் தரப்பில் தற்போது செய்திக்குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.